நீங்கள் எத்தனை தான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வராது. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி சாப்பாடுகளையே ஹோட்டலில் பண்ண மாட்டாங்க. எங்கே போனாலும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனாக போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சாதங்களும் ஹோட்டல் போட்டு நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரும் வர முடியும். வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? கரூர் மாவட்டம் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி கொள்ளு சாதம் எனக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இந்த கொள்ளு சாதம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு இவங்க கொங்கு பெல்ட் சைடில் நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வந்து அடிக்கடி செய்வாங்க, அதை பார்த்து நானும் பழகிக்கிட்டேன். ஓகே. குழந்தைங்கள்லாம் வந்து கொள்ளு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொள்ளு வந்து ரைஸோடு சேர்த்து கொடுக்கும்போது, மசாலா எல்லாம் போட்டு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. அந்த கொள்ளு சாதம் பண்ணும்போது பர்டிகுலராக அந்த கொள்ளு எவ்வளோ போடுறாங்க, அந்த கொள்ளு வேக வச்சு ரைஸோட மிக்ஸ் பண்ணு சொல்கிறாங்க. இப்போ இந்த கொள்ளு நம்ம வந்து ரைஸோட போட்டு வேக வைக்கிறது இல்லையா? வேக வச்சா டைம் ஜாஸ்தி எடுக்கும். ஓகே. நல்லா வேகாது, நறுக்குன்னு இருக்கும் உங்களுக்கு. அதனால முன்னாடியே ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மஞ்சத்தூள், உப்பு, விளக்கெண்ணெய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 3 சவுண்ட் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இது கூட வந்து இதுக்கு ஒரு மசாலா யூஸ் பண்றாங்க. சீரகமும் கருவேப்பிலையும் நல்லா நைஸா அம்மியில இது பண்ணி வச்சிருக்கோம். எதுக்காக இப்படி பண்றீங்க? நல்ல வாசமா இருக்கும். நல்ல வாசத்துக்காக போடுறது. ஓகே. இதுல வந்து ஒரு கறி மசாலா பவுடர் யூஸ் பண்றாங்க. கறி மசாலா வந்து மெயினா நான்வெஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான்வெஜ், வெஜ் கிரேவிஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். குருமா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி. சாம்பார் பவுடர் வந்து சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஆனா இது ரெண்டும் போடுறீங்க, அது வாசத்துக்காக, டேஸ்ட்டுக்காக. அந்த மசாலா எப்படி போட்டு தம் கட்டுறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஸ்டேஜில் தம் போட்டோம்னா வெந்து வர்றது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டு இருக்கு. ஒரு 5 to 10% தண்ணி இருக்கும். இது ஈவனாக எல்லாமே ஆகிக்கணும். பிறகு அதுக்கப்புறம் மூடி போட்டு தம் போடுறோம். நெய் போட்டுடலாங்க. நெய் போடுறோமா? ஓகே. அந்த ஆவியை பாருங்க, அப்படியே சுட்டு உடைக்கும் போது சூப்பர். 1 part ரைஸு நம்ம வீட்டில் டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. சூடு நீங்கள் சுட ரெடி பண்ணி கொடுத்தீங்க. இது என்னப்பா சாதம், இது நல்லா இருக்குப்பா, எப்படிப்பா செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. நைஸ், வெரி குட் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தர போகிறவங்க யாரு கேட்டால் திருமதி சிவசக்தி. இவங்க பார்த்தீங்கன்னா சரச ஃபுட் ப்ராடக்ட் சொல்லி இங்கே பண்ணிட்டு வராங்க. கடந்த ஒரு 3 to 4 இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணுறாங்க. அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு தேவையான அடிப்படையான மசாலா பொடி எல்லாமே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான பொடிகள் பண்ணிட்டு வராங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு 4 to 5 வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு நிகழ்ச்சி பார்க்குறோம். ஆமாம், நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லுங்களா? இன்னைக்கு கொள்ளு சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கொள்ளு வந்து 1/4 கிலோ, புழுங்கல் அரிசி 3/4 கிலோ, பூண்டு 15 பல், வெங்காயம் ஒரு 30 பல், பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரு 6 வெங்காயம் பெருசு உரித்து பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கணும். தக்காளி ஒரு 6 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 4 கீரி எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கறி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கலாம். பெருங்காயம் தாளிப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உப்பும் தேவைக்கு எடுத்துக்கலாம். இந்த கொள்ளு சாதத்துக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். நெய் கடைசியாக மேலால் ஊற்றி தம் போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக நெய் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த கொள்ளு சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அது எப்படி பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் கொள்ளு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறோம். கொள்ளு பருப்புக்கு வந்து விளக்கெண்ணெயும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம். அப்போ தான் பருப்பில் உப்பு பிடிக்கும் கொள்ளு பருப்பில். ஓகே. இப்போ இந்த கொள்ளு நம்ம வந்து ரைஸோட போட்டு வேக வைக்கிறது இல்லையா? வேக வச்சா டைம் ஜாஸ்தி எடுக்கும். ஓகே. நல்லா வேகாது, நறுக்குன்னு இருக்கும் உங்களுக்கு. அதனால முன்னாடியே ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு மஞ்சத்தூள், உப்பு, விளக்கெண்ணெய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 3 சவுண்ட் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். எனக்கு இந்த நார்மலாக வந்து ரைஸ்லாம் குக் பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றும், ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. விளக்கெண்ணெய் எதுக்காக வந்து இந்த கொள்ளோட போட்டு வேக வைக்கிறீங்க? விளக்கெண்ணெய் வந்து குளிர்ச்சி, அதே சமயம் பருப்பும் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அதுக்காக தான் விளக்கெண்ணெய் போடுறது. ஓகே, ரைட்டு. இப்போ நமக்கு என்ன தேவை? தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு காடிய கடலெண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க போகிறோம். சரி, ஓகே. தான் இந்த சமையலுக்கு கடலெண்ணெய் ஊற்றுவீங்களா இல்லை வேறு என்ன ஊற்றுவீங்களா? அது உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சமையலுக்கு ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க. வீட்டில் கடலெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ரீஃபைண்ட் ஆயில் எதுவும் கிடையாது. அதனால அப்படியே முன்னாடி இருந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணி அதே டேஸ்ட் பழகிருச்சு. எல்லா சமையலுக்கும்
ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில இதுக்கு தேங்காய் எண்ணெய் விடுவோம், ஒரு சில இதுக்கு நல்லெண்ணெய் விடுவோம். நல்லெண்ணெய், சரி, ஓகே, டன். அப்படியே கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கிட்ட அப்படி போயிட்டுனா தேங்காய் எண்ணெய். ஆமாம், ஃபிஷ்ஷுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஃபிஷ் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுவோம் கம்பல்சரி. ஓகே, நல்லெண்ணெய்க்கு நல்லெண்ணெய் குழம்புக்கெல்லாம் ஃபிஷ் குழம்பு, புளி குழம்பு இதெல்லாம் தாய்ப்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அப்போ கடலெண்ணெய் இந்த மாதிரி சாதம் சாதாரணமாக சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து கடலெண்ணெய் தான். ஓகே, டன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகே, கடுகு போட்டுக்கலாம் தாளிப்புக்கு தேவையான அளவு. ஓகே, கடுகு போட்டாச்சு, டன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. ஆனால் வெங்காயம் நிறைய இருக்குது போனட்டு. இது நம்ம 3/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். அதனால அதுக்கு தேவையான அளவு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் தான் இந்த சின்ன வெங்காயம் போடணும், ரைட்டா? ஆமாம். ஓகே, போதும், வதங்கினது போதும். இப்போ வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி திரும்ப வதக்கலாம். எல்லாம் ஒன்றா போடலாமா? ஒன்றா போட்டுக்கலாம். ஓகே, இந்த சின்ன வெங்காயம் எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு நல்லா 1-2 இடிச்சு வச்சிருக்கேன். எதுக்காக இடிச்சு போடுறோம்? நம்ம கட் பண்ணி போடலாம்ல. கட் பண்ணி போடுறதை விட இடிச்சு போட்டீங்கன்னா அது ருசியே தனி. ருசி தனி. ஓகே, ஒன்று முழுசாகவும் ஒன்று பெருசாகவும் அப்படி பெருசாக இருக்கும் மாதிரி இருக்கும். ஓகே, டன். அம்மிக்கல்லையும் ஆட்டி பண்ணுறதும் ஒரு இது விஷயம். அதாவது நம்ம மிக்சியெல்லாம் போட்டு நீங்கள் வந்து அது வந்து நம்ம இப்போ பழகிட்டோம். பட் முன்னாடிலாம் வந்து அம்மிக்கல்லும் ஆட்டு செக்கும் தானே வச்சுருந்தாங்க. ரைட்டு. இந்த ரெசிபி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. இது வீட்டில் செய்கிற பக்குவத்தில் எப்படி ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வேகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. சரி, ஓகே. பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா வெங்காயம் போடுறப்பவே போட்டுடலாம். மறந்தாச்சு, அதனால இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல. சரி, ஓகே. 4 பச்சை மிளகா. சரி, ஓகே. 4 பச்சை மிளகா எடுத்துருக்கோம். சரி, ஓகே. போட்டுறேன். 4 பச்சை மிளகா போட்டாச்சு. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு இந்த குழு சாதம் தான். இது தொட்டுக்கு என்ன ஆக்சுவலாக நல்லாயிருக்கும்? அப்படியே சாப்பிட்டாவே நல்லா. அப்படியே சொல்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் இவங்க பிரியாணி தான் சொல்லி சொல்கிறாங்க. லாஸ்ட் ஆஃப் ஃபைனலாக சொல்கிறேன். ஓகே, இடிச்சு வச்சுக்க போட்டு ஒரு 15 பல் அளவுக்கு இடிச்சு வச்சிருக்கோம். அது 1 பாதியாக இடிச்சு வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. சரி, ஓகே. நல்லா வாசம் வர வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இஞ்சிலாம் போட முடியுமா? நீங்கள் இஞ்சி கிடையாது. ஓகே, இஞ்சி எல்லாம் போடணும்னா தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் வந்துடும். அப்புறம் அப்படியாவது ஃபைனலாக இஞ்சி பிரியாணி டேஸ்ட் எடுத்து வரலாம் பார்க்குறேன், ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, டன், ஃபைன். ஓகே, ஓகே. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி நிறைய தக்காளி இருக்குமா? இந்த 3/4 கிலோ ரைஸுக்கு வந்து நீங்கள் வந்து 6 தக்காளி எடுத்துருக்கேன். 6 தக்காளி. ஓகே. இப்போ தக்காளி யூஸ் பண்ண நாட்டு தக்காளி இல்லை பெங்களூர் தக்காளி எது வேணா போடலாம். எது வேணா யூஸ் பண்ணலாம். நாட்டு தக்காளி யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணிக்கணும். சரி, ஏன்னா புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் நாட்டு தக்காளியில். புரியுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் பண்ணும்போது நோட் பண்ணிக்கோங்க. அந்த நாட்டு தக்காளினா அந்த புளிப்பு தன்மை இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த டைமில் 6 தக்காளி சொல்லியிருக்கோம்ல. 6 தக்காளி சொல்லியிருக்கோம். குறைச்சிக்கலாம் கொஞ்சம். குறைச்சுன்னா ஒரு 4-5. 4 போதும். 4 போதும். ஃபைன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இங்கே 2-3 பொடி வச்சுருக்கீங்க. இது என்ன பொடி? இது சாம்பார் பொடி இருக்கு, கறி மசாலா இருக்கு, கறி குழம்பு தூள்னு சொல்லுவோம். கறி குழம்பு தூள். இது ஒன்லி ஃபார் நான்வெஜ் ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லைங்க, வெஜிடேரியன் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். வெஜ் கிரேவி, குருமா எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க இப்போ? இதில் மல்லி, சீரகம், சோம்பு, மிளகாய், மஞ்சத்தூள், கருவேப்பிலை. ஓகே, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருவோம். இது நல்ல கலருங்க. உண்மையாகவே லைட் ஒரு மாதிரி ப்ரௌன் தான், பட் லைட் ப்ரௌன் ஐஸ். நல்ல வாசம் இருக்குது. இல்லை தண்ணி குழம்பு இதுக்கெல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, குழம்பு தூள். குழம்பு தூள். தண்ணி குழம்புக்கு வந்து உங்களுக்கு பட்டை கிராம்பு அந்த ஃப்ளேவர் வராது உங்களுக்கு. இது மட்டும் தான் போட்டு வைப்பாங்க ஊரில். ஓகே, ரைட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்களோட நம்பர் தரேன் கடைசி வீடியோவில். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காக வேணும்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க வந்து டிட்டோ அந்த வீட்டு ஸ்டைலில் பண்ணுற அந்த பொடி வகைகள் யாருக்காவது வேணால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். நான் போகிற இடம்லாம் நம்பர் தரேன் நான். இப்போ தக்காளி நம்ம போட்டு இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலங்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சொல்லவா? சொல்லுங்க. கலர் மாறும் அப்படி சொல்லுங்க. அதுதான் கருவேப்பிலை போட்டுறேன். ஓகே, தேவைக்கு போட்டுக்கலாம். சரி, அது கருவேப்பிலை ஸ்டார்டிங் அப்புறம் கலர் மாற ஆரம்பிக்கும். அது பக்கம் நீங்க ஆயில்ல போடுறப்ப எப்படி இருந்தாலும் கலர் மாறிடும், டார்க் ப்ரௌன் ஆகிடும். அப்போ வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கும், டோட்டலாக கருப்பாக இருக்கும். அது இந்த ஸ்டேஜில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை வந்து ரைஸ் வெந்த பிறகு அப்படி தெரியும், நல்லா பச்சையாகவே இருக்கும் கொஞ்சம். 1 part ரைஸில் அது. ஆமாம்,
அதே மாதிரி இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. கொள்ளு வந்து ஒரு வெயிட் லாஸ் இதுதான். நல்லா உடம்பு குறைக்கணும், டெய்லியும் கொள்ளு சாப்பிட்றது நல்லது தான். அரவுப்பு அதெல்லாம் பெஸ்ட்டு சாப்பிட்றது நல்லது. கொள்ளு வந்து சூப்பாவோ இல்லை உங்களுக்கு கொள்ளு பருப்பாக வேக வச்சு கூட சாப்பிடலாம். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் வதங்கிருச்சு அப்படின்னா நம்ம மசாலாலாம் 1 by 1 ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஓகே, தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. ஆனால் முழுசாக தெரியுது, ஏன்னா தக்காளி பெருசாக கட் பண்ணி போட்டல. ஆமாம், ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணல, ரொம்ப பெருசாகவும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அப்படியே தெரியுது. ஓகே, இதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்தாங்க பெருங்காயம் தேவைக்கு சும்மா ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயம் போதும். ஓகே, சீரகமும் கருவேப்பிலையும் நல்லா நைஸாக அம்மியில் இது பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? நல்ல வாசமாக இருக்கும். நல்ல வாசத்துக்காக போடுறது. ஓகே, நம்ம அரைச்சு போடுறதை விட ஒன்றும் பாதியமாக நீங்கள் இது பண்ணி போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். ஆனால் இந்த பருப்பு சாதம் பண்ணும்போது இந்த பூண்டு சேர்த்து இடிச்சு போட்டாங்க. நம்ம பூண்டு ஆல்ரெடி 1-2 தட்டி போட்டுருவோம். ஆனால் சேர்த்து இடிச்சு போடணும், போடலாம். ஓகே, டன். இது ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், கேட்டு தெரிஞ்சுங்க. அதாவது அந்த பூண்டு போடும்போது அந்த கருவேப்பிலையும் சீரகமும் வந்து நீங்கள் லைட்டாக இடிச்சும் போடலாம், இல்லை இப்படி தனியாக இது தனியாக நுணுக்கி வச்சுட்டு அதை தனியாக தட்டியும் போடலாம். வீட்டில் இப்படி தான் பண்ணுவீங்க? ஆமாம், சூப்பர். இதை போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம இப்போ சாம்பார் தூளும் கறி மசாலாவும் தேவையான அளவு போட்டுக்கலாம். கறி மசாலா தூள். சரி, ஓகே. இதுக்கப்புறம் சாம்பார் பொடியா? ஆமாம், இது கறி மசாலா பொடி, சாம்பார் பொடி ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? கறி மசாலா வந்து மெயினாக நான்வெஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான்வெஜ் வெஜ் கிரேவிஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், குருமா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி. சாம்பார் பவுடர் வந்து சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனால் ரெண்டும் போடுறீங்க, அது வாசத்துக்காக, டேஸ்ட்டுக்காக. ஓகே, பாருங்க கையில் எப்படி தெரியும். வந்து சாம்பார் தூளும் வந்து உங்களுக்கு கொங்கு ஸ்டைல் தான். கொங்கு ஸ்டைல். ஆமாம். இதில் என்ன போட்டிருக்கீங்க? அதில் வந்து அரிசி, பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், மிளகு, பெருங்காயம், உப்பு, கருவேப்பிள்ளை, சரி, மல்லி, மிளகாய், மஞ்சத்தூள். சுக்கு போடுவீங்களா? சுக்கு போட மாட்டோம். ஓகே, இப்போ நம்ம வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா சுக்கு போடுவோம். ஓகே, டன். சாம்பாருக்கு சுக்கு போடுவீங்களா? நாங்கள் போடுவோம். அம்மா லைட்டாக போட்டு டைஜஷனுக்காகவா? நம்ம ஒரு சின்ன துண்டு போட்டு அரைச்சிருவாங்க. அது சின்ன வயசுலேருந்தே பண்ணுறது. அதான். ஓகே, சாம்பார் தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கறி மசாலா பொடி எவ்வளோ போட்டோம், சாம்பார் பொடி எவ்வளோ போடுறோம்? 2 ஸ்பூன். ரெண்டுமே. ஆமாம், சரி. 2 ஸ்பூன் தனித்தனியாக போடுறோம். ஓகே, போதுமா? போதும். ஓகே, உப்பு போடணும்ல? உப்பு போடணும். இந்தாங்க, ஏற்கனவே கொள்ளு வேகமும் உப்பு போட்டிருக்கீங்க. இப்போ கொள்ளு வந்து பிடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். சரி, ஓகே. உப்பு தேவைக்கு போட்டாச்சு. ஓகே, நீங்கள் காரம் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா வரமிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணலாம். சரி, ஓகே. 10வது பட்சத்தில் அப்படின்னா பச்சை மிளகா யூஸ் பண்ணலாம்ல? இன்னும் எச்சா பச்சை மிளகா போட்டுக்கலாம். சரி, ஓகே. தண்ணி தேவைப்படுமா? தண்ணி இப்போ வேண்டாம். ஓகே, இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓகே தண்ணி ஊற்றி கொதி பிடிச்சதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் துணி நாங்கள் இது நல்லா வதக்கி முடித்த பிறகு தேவைப்பட்ட தண்ணி. இந்த கொள்ளு எப்போ போட போகிறோம்? கொள்ளு கொதிச்சு வரும்போது போட்டுக்கலாம். சாப்பாடும் கொள்ளும் ஒன்றா போட்டுக்கலாம். ஓகே, மல்லித்தலை கொஞ்சம் இப்போ போட்டுக்கலாம், கடைசியாக அப்புறம் மேலே தூவிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ரெகுலராக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா அதிகமாக இந்த சைடில் பண்ணுறது என்ன? இந்த சைடு சம்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி கம்பு சாப்பாடு இருக்கும். ஒன்று கம்பு சாப்பாடு வச்சு தயிர் வச்சுருவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா கூலாகவே காய்ச்சி வச்சுருவாங்க. சம்மரில் நல்லா வதங்கிருச்சு. ஓகே, இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சரி. அரிசி நல்லா 1 மணி நேரம், பழைய அரிசியாக இருந்தால் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். சரி, ஓகே. புது அரிசியாக இருந்தால்? புது அரிசியாக இருந்தால் ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா கூட போதும். சரி, ஓகே. டன். இது எதுக்காகனா அந்த பழைய அரிசி வந்து நல்லா அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும், உபரி நிறைய கொடுக்கும். அப்போ அந்த டைமில் அந்த தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும். அதுக்காக என்ன பண்ணணும், அரிசியை வந்து ஊற வைப்பாங்க. ரைட்டா? இது ஆமாம், இதான் விஷயம். தண்ணி 1க்கு 3 பங்கு. 1க்கு 3 பங்கு. சரி, ஓகே. தண்ணி ஊற்றிடலாம். கொள்ளு அதே மாதிரி வேக வைக்கிற தண்ணியும் அளந்து வச்சிருக்கோம். கொள்ளுக்கு ஒரு 1/4 பங்கு ஊற்றினா போதும். அதனால கொள்ளுக்கு வேக வைக்கிற தண்ணி அப்படியே ஊற்றிடும். அப்போ 1க்கு 3னா அந்த கொள்ளு தண்ணியும் சேர்த்து 1க்கு 3ஆ இல்லை அது தனியாவா? கொள்ளு தண்ணியும் சேர்த்து 1க்கு 3. 1க்கு 3. சரி, இதுக்கப்புறம் மூடி வச்சு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு விட்டுறலாம். ஓகே, நாங்கள் மூடிதாங்க. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் தான். நாங்கள் ரெசிபி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஷூட் பண்ணுறதுக்கு. அதே நீங்கள் வீட்டில் பண்ணீங்கன்னா 10 நிமிஷம் முடிச்சிடலாம். சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, கொதி வதங்குற நேரம் தான் உங்களுக்கு. ஆமாம், இதே குக்கரில் செய்கிறதுனால நீங்கள் குக்கரில் செய்யலாம். தாளிச்சு விட்டு ஓரளவுக்கு பதம் வந்தோன்னா 2 சவுண்டோ 3 சவுண்டோ வச்சு இறக்கிடலாம். குக்கரில் பண்ணுற தண்ணியோட அளவு? குக்கரில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/4 பங்கு குறைச்சி வச்சுக்கலாம். 1/4 பங்கு. விசில் வந்து 3 சவுண்ட். 3 விசில் சவுண்டு. ஓகே, இது எதுக்காக கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஆப்ஷன்ஸ் எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். சரி, இப்போ கொதிக்கிட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து
லைட்டாக ஆவி வர ஆரம்பிக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. ஏன்னா ஆவி வருதுனவே தண்ணி சூடாகிடுச்சுன்னு அர்த்தம். கொதிச்சு வருது. இப்போ தான் அப்படி லைட்டாக கொதிச்சு வர ஆரம்பிக்கிறது. பாருங்க. இதுக்கப்புறம் கொள்ளு பருப்பையும் அரிசியும் சேர்த்துடலாம். ஓகே. அந்த கொள்ளு வேக வச்ச பக்குவத்தை காமிங்களேன். கை நசுக்குனாவே மசிச்சு வருது. சரி, ஓகே. அதாவது சுண்டல் பக்குவம் தான் இது கரெக்டாகவே. தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து அந்த கொள்ளு தண்ணியாக எடுத்து வச்சுருந்தோம். தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றியாச்சு, உங்களுக்கு தெரியும். ஓகே. தண்ணி அந்த தண்ணியோட அளந்து ஊற்றியாச்சு. சரி, ஓகே. அந்த கொள்ளு வந்து நல்லா வேக வச்ச கொள்ளு. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த கொள்ளு வேக வைக்கும்போது நல்லா ஊறின கொள்ளா இருக்கணும். ஒரு 3 மணி நேரம்லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் விளக்கெண்ணெய், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். ரைட்டா? உப்பு அப்போ தான் உங்களுக்கு நல்லா பருப்பில் பிடிச்சிக்கும். சரி, ஓகே. நான் இப்போ அரிசியும் போட்டுறோம். அரிசியும் போட்டுறோம். அவ்வளோதான். அந்த மசாலா ரெடி பண்ணி தண்ணி ஊற்றி அந்த அரிசி கொள்ளு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தம் கட்டு தான். இப்போ வந்து அந்த மசாலாலாம் போட்ட பிறகு அந்த கொள்ளு போட்டோம், அதுக்கப்புறம் அந்த அரிசியும் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து தம் போட போகிறோம். இப்போ இந்த தம் வந்து முக்காப்பதம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க தம் போடணும். தம், ஓகே. அப்போ அந்த அடுப்போட ஃப்ளேம் எந்த ஃப்ளேம்ல இருக்கணும்? இப்போ தூண்டி இருக்கலாம். தம் போட்டதுக்கு அப்புறம் குறைச்சி வச்சிரணும். என்ன இருக்கலாம்? தூண்டின்னு சொன்னேன். தூண்டி அதிகமா. அதிகமா. சரி, ஓகே. தூண்டினா அதிகமா இருக்கான். அன்னைக்கு பாப்பா கூட காரத்துக்கு ஏதாவது சொல்லி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? காக்குது. ஓகே. இப்போ அரிசி போட்டிருக்கோம், வேகட்டும். எந்த ஸ்டேஜில் தம் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அது இருக்கு, அடுப்போட ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரைட்டா? அது வரைக்கும் இருக்கலாம். நடுவில் தொலைவி விடுற மாதிரி இருந்தால் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம், பரட்டி விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம். அதாவது தண்ணியோட அளவு கம்மி ஆகும் போது அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணுறோம். சரி, ஓகே. வேகட்டும். அதுக்கப்புறம் இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போடலாமா இப்போ? ஆமாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் பரட்டி விட்டு திரும்ப அப்புறம் தம் போட்டுக்கலாம். சரி, ஓகே. அப்போ நான் மூடி. ஓகே, டன். இப்போ மூடி போட்டிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த ஆவி கொஞ்ச நேரம் வந்துட்டே இருக்கு. ஆமாங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி வேற விட்டோம். ரைட்டா? ஆமாங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஓகே. இப்போ வந்து 1/2 வேக்காடு வந்துருச்சு. கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்கு. ஓகே. ஆமாம். நீங்கள் திரும்ப தம் போட்டு இன்னும் திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் போல் சிம்லேயே வைப்போம். ஓகே. ஸோ நல்ல வேக்காடு கொடுத்துருவோம். அப்போ திருப்பி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விடலாம். அதுக்கப்புறமா தம் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி பத்தாத மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் ஊற்றலாம். அப்போ ஊற்றும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வந்துடும். அதாவது ரைஸ் நல்லா வெந்து வரும். அதுக்காக தான். அப்போ வேகிட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். இப்போ ரெடியாக இருக்குமா ஃபைனலாக? இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். தம் போடலாம் அப்படின்னா இப்போ தம் போடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 7 நிமிஷம் டைம் விட்டுருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சோம். இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணுறோம். சுத்தமாக தண்ணி இல்லைங்க, லைட்டாக கொஞ்சம் தான் தண்ணி. ரைட்டா? ஆமாங்க. ஓகே. இந்த ஸ்டேஜில் தம் போட்டோன்னா வெந்து வர்றது கரெக்டாக இருக்கும். ஓகே. அந்த ஜல்லிக்கட்டு தண்ணி எடுத்தீங்கன்னா அந்த சாதம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சிந்தும். பாருங்க. ஓகே, டன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டு இருக்கு. ஒரு 5 to 10% தண்ணி இருக்கும். இது ஈவனாக எல்லாமே ஆகிக்கணும். பிறகு அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம போடுறோம். நெய் போட்டுடலாங்க. நெய் போடுறோமா? ஓகே. இந்தாங்க நெய். இது என்னைக்குன்னு வந்து சொல்லுவாங்க? நெய் ஜாடின்னு சொல்லுவாங்க. நெய் ஜாடி. அது பார்த்தீங்கன்னா அழகாக க்யூட்டாக சின்னது இருக்கு. இப்போ நிறையவே போடலாம். நானும் நெய் நல்லா சாப்பிட்றாரு. நெய், முந்திரி பருப்பு நல்லா சாப்பிட்றாரு. ஸோ விளையாட்டுக்காக சொல்கிறேன். நெய் தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம். போடலாம். கொத்தமல்லி வேணுமா? கொத்தமல்லி மேலே போட்டு. இந்தாங்க. ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பாங்க நெய். இப்போ நம்ம மேலே வாழை இலை வச்சு மூடிக்கலாம். ஓகே. அதுக்கு மேலே பிளேட் போட்டு மூடிக்கலாம். அதுக்கு மேலே பிளேட். ஓகே. பிளேட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரிஜினல் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. குள்ளு. ஓகே. தட்டு போட்டு மூடி மேலே வந்து பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சிடலாம். ஓகே. இது எவ்வளோ தம் ஆகணும்? 1/4 மணி நேரம். நல்ல சிம்லேயே வச்சு, சிம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 15 நிமிஷம். 15 நிமிஷம். இப்போ வேகட்டும். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். தம் உடச்ச பிறகு அந்த ரைஸ் எப்படி வந்திருக்கு, அந்த கொள்ளு வந்து அந்த மசாலோட எப்படி சேர்ந்துருக்கு, இந்த நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சுடுதண்ணி பாத்திரத்தில் வச்சுருக்கோம். அப்படியே தம் போடுறோம். ஓகே. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாமா? 15 நிமிஷம் ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி. சரி, ஓகே. அப்படி தான் பண்ணுறோம். ஆமாம். டன்.
சுட சுட பிரியாணியா இல்லை கொங்கு ஸ்டைலில் வர கொள்ளு சாதமாக பார்த்தலாம். அப்பா ஆவி அந்த வாழையிலோட வாசம் பார்த்தீங்களா ஸ்டீம் ஆகும்போது. ஓகே நைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த தண்ணியும் இறங்கலை, இப்போ நல்லா வாசம் வருது. வெரி குட். ஓகே சூப்பர். இப்போ இதை உடச்சி விடலாம். அப்போ அந்த ஆவியை பாருங்க அப்படியே சுடு சுடு உடைக்கும் போது சூப்பர். ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஆமாங்க, கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்குது தண்ணி. 1க்கு 3. 1க்கு 3. அப்படி தேவைப்பட்டா கொஞ்சம் தேவைப்பட்டா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஓகே ரைஸ் நல்லா வாசம் கொடுக்குது. அப்போ எனக்கு வந்து பாருங்க வாழை இலை, அப்போ வாழைக்காய் வீட்டில் சுட்டு எடுத்து வந்து வச்சுருக்காங்க. இந்த வாழைக்காவோட கொஞ்சம் சாதம் சாப்பிட்டு பார்த்தலாமா? சாப்பிட்டு பாருங்க, கொடுங்க. சுட்டு 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 சாதம். இந்த மாதிரி சுட்டு சுட ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா எந்த சாப்பாடும் தான் சூப்பராகும். நைஸ். எப்படி இருக்கு? இல்லை நான் வாழைக்காய் ஃபஸ்ட் சாப்பிட்டேன், சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் வாழைக்காய் சாப்பிட்டேன். சரி பொறுமையாக சாப்பிட்டு பாருங்க. சாதம் நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளு வந்து அங்கங்கே அந்த டாப்பிங் போட்ட மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. அந்த ஒரு 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 புடி சோறு எடுத்தால் கண்டிப்பாக கொள்ளு நல்லாவே கிடைக்கும். சூடு ஃபஸ்ட் கிளாஸ். சாதம் நல்லா வந்திருக்கு, காரம்லாம் இல்லை, கரெக்டாக அந்த மசாலா போட்ட அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிள்ளைங்க எல்லாமே சொல்லலாம், அந்த பருப்பு சாதம் சாப்பிடுவாங்கல்ல, அதில் ஒரு கல் ஒரு காரம் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த பக்கம் நல்லா ஃப்ளேவர் சுட சுட சாப்பிட்டு ரொம்ப நல்லா நினைக்கிறேன். நீங்கள் பருப்பு அரிசியும் பருப்புலேருந்து எல்லாமே இந்த 1 pot ரைஸ் எல்லாமே சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெரி குட் ரெசிபிங்க, நைஸ். இந்த ரெசிபிக்கு அவங்க ஸ்டார்டிங்கும் சொன்ன மாதிரி தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை. இது சுட சுட நம்ம சொந்த பந்தங்கள் யாரோ வந்தாங்கன்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா புதுசாக இதை ஒன்று பண்ணோம், புதுசாக நல்லா பண்ணோம், நல்லா பிரமாண்டமாக ஒன்று சொல்லுவோம். ஆனால் இந்த ரெசிபிலாம் சிம்பிள், ரொம்ப டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி, நீட்டாக பண்ணலாம். நீங்கள் சுட சுட ரெடி பண்ணி கொடுத்தீங்க, இது என்னப்பா சாதம், இது நல்லா இருக்குப்பா, எப்படிப்பா செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. நைஸ், வெரி குட் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. உங்கள் பிஸி ஷெடியூலில் இன்றைக்கி எனக்கு வந்து இந்த கொள்ளு சாதம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக சொல்லி கொடுத்தீங்க. முக்கியமாக இந்த கறி மசாலா பொடியோட அந்த வாசமும் தெரியுது. நான் ஏதோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காரம் இருக்கும்னு நினச்சேன், காரம்லாம் இல்லை, காரம் மைல்டாக தான் இருக்கும் உங்களுக்கு மசாலா. இந்த வீட்டு சாப்பாடுக்குன்னு ஒரு தனி முக்கியத்துவம் சொல்லுவாங்கல்ல, அதான் இது. நீங்கள் எத்தனை தான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கனாலும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வராது. அதுதான் உண்மைதான், ஃபஸ்ட் கிளாஸ். எனக்கு என்னென்னா இந்த மாதிரி சாப்பாடுகளையும் ஏன் ஹோட்டலில் பண்ண மாட்டுறாங்க, அதான் விஷயம். எங்கே போனாலும் பிரியாணி, தெருக்கு ஒரு 10 கடையில் 8 கடை பிரியாணி இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனாக போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சாதங்களும் ஹோட்டல் போட்டு நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லோரும் வர முடியும். அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. இன்றைக்கி எல்லாரும் வீட்டு சாப்பாடு தேடி நிறைய பேர் தேடி போகிறாங்க. அதே சமயம் பிரியாணி பிரியர்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ஆமாம், அதுக்கு பதில் இந்த மாதிரி சாதங்கள் வந்தால் ரொம்ப நல்லது சொல்ல வரேன். கண்டிப்பாங்க. சூப்பர், நான் சாப்பிட்றேன். நீங்கள் அப்படியே ஃபோன் நம்பர் கொடுங்க. என்னோடய பேர் சிவசக்திங்க. சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம், கரூரில் இருக்குது. இந்த கொள்ளு சாதம் வீட்டில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து வீட்டு முறையில் பொடி வகைகள் எல்லாமே தயார் பண்ணிகிட்ருக்கோம். மசாலா பொடி வகைகள், மாவு வகைகள் எல்லாமே தயார் பண்ணிகிட்ருக்கோம். காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். 8610861886. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது நமக்கு வயிற்றுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே ஆகாது. அதனால தான் இந்த தெளிவாக இந்த வீடியோ கொங்கு ஸ்டைலில் பண்ணுற அந்த ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். இவங்க வந்து ஹோம் ஸ்டைலில் பண்ணுற அந்த மசாலா பொடிகள், அப்புறம் அந்த அரிசி மாவு, புட்டு, இடியாப்ப மாவு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இங்கே வீட்லேயே ரெடி பண்ணி நிறைய பேர் கொடுத்துட்டு வராங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக மட்டும் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால். இன்றைக்கி இந்த ரெசிபி பிடிச்சதில்ல, இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.